வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே ஒரு சிறப்பு செய்தியை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய விடிவு காலம் நமக்கு வர வேண்டும், ஒரு பெரிய வெளிச்சம் வர வேண்டும், ஒரு பெரிய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். கடவுள் இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் கல்வாரி சிலுவின் மேலே. அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். எல்லாமே நமக்கு தெரியுது. ஆண்டவர் நம்ம மேலே அன்பு கூறுகிறார். அந்த மிகுந்த அன்பினாலே அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கல்வாரி சிலுவிலே அற்புதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். எனக்காக ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, ஒரு பெரிய நல்ல வாழ்க்கை எனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் என்பது நமக்கு ரொம்ப நல்லா தெரிகிறது. அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன காரணம்? கடவுள் உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை நமக்காக இந்த பூமியிலே வாழ்கிற நமக்காக அவர் மரித்து ஒரு பெரிய சுதந்திரத்தை வைத்திருப்பார் என்று சொன்னால் நம்ம ஏன் இப்படி வாழணும்? ஏன் நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது? என்னோட வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன் என்று பல கிறிஸ்தவர்கள் வெளியவும் சொல்ல முடியல, அதை உள்ளவே வச்சுக்கவும் முடியல. அவர்கள் யோசித்து விரக்தியினோட விளிம்புக்கு சென்று விடுகிறார்கள். என் வாழ்க்கை ஏன் நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. இன்றைக்கு அதுக்கான ஒரு சிறந்த பதிலை வேத வசனங்கள் மூலமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சில வேத பகுதிகளை நான் உங்களுக்காக வாசிக்கப் போகிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கர்த்தர் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர்கள் இருக்கிற நிலைமை வேற. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க? ரொம்ப கொடுமையான வேலை, 24 மணி நேரம் வேலை, சம்பளம் இல்லை, தூக்கம் இல்லை, ஓய்வு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில், ஒரு பெரிய சமாதானமே இல்லை, அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்போ இவர்களை இந்த மாதிரி ஒரு தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் இறங்கினேன் அப்படின்றார். இந்த தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசம். அப்ப இந்த தேசத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் இவங்க இருக்கிற இடம் அப்படின்றாரு. என்ன இது அவங்க இடத்த எடுத்து இவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த இடம் யாருதுன்னா, தேவன் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, கடவுள் அவனுக்கு பிராமிஸ் பண்றாரு, அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், இங்க பாருங்க, கேனியரும் பெர்ஷியரும் ரெப்பாயிமேரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு அதை வாக்கு பண்றாரு.
இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்றார். இவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசம், அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை தேவன் வாக்கு பண்றாரு. என்ன நடக்குது? இவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல ஜாதி கூட்டங்கள் அங்க போய் சேர்ந்து இவங்க இடத்தெல்லாம் அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனா இது உடன்படிக்கையின் தேசம், கடவுள் இவர்களுக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு தேசமாய் இருக்கிறது. இங்கிருந்து அங்க போகணும். அப்ப எப்படி அங்க போறதுன்னா, எகிப்தினுடைய மனப்பான்மையை வச்சுட்டு கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற அந்த கானான் தேசத்துக்குள்ள நுழைய முடியாது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் வர வேண்டும். அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் ஆளுகிற ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மனப்பான்மை மாற வேண்டும். their mentality must change. அவர்களுடைய மனநிலை மாற வேண்டும். அவருடைய மனதில் நிறைய ஏற்கனவே பல ஆண்டுகளாக இங்கே அடிமைத்தனத்தில் இருந்ததுனால மனம் வேற மாதிரி சிந்திக்குது, வேற மாதிரி அந்த மனதினுடைய தேவைகள் வேற மாதிரி இருக்கு. இந்த மனம் வேற விதங்களில் திருப்தி அடைகிறது. இந்த மனப்பான்மை வச்சுட்டு அந்த கானான் தேசத்துக்குள்ள நுழையவே முடியாது. அப்ப இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னா, மறுரூபம் அடைந்த ஒரு மனப்பான்மை நமக்கு வேண்டும். மறுரூபம் அடைந்த மனப்பான்மை, அதான் இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு. இந்த மனப்பான்மை இன்னைக்கு மாற வேண்டும். இப்ப நம்ம மூணாம் அதிகாரம் யாத்திரா 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசலாம். இப்ப 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 16ஆம் அதிகாரம் யாத்திராமா 16 2-3 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவோமானால் தாவிளை. உங்களுக்கு ஒரு பெரிய ஞாபகம் இருக்கு. இந்த மனதில் இந்த மென்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நினைவுகள் இருக்கு, நிறைய நினைவுகள் இருக்கு. அவங்க சொல்றாங்க, யோசிச்சு பார்க்குறாங்க, நாங்கள் எகிப்தில் அந்த இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டோன்றாங்க. ஆனால் இது உண்மையாக கிடையாது. அவங்க ஒன்றும் திருப்தியான சாப்பாடெல்லாம் சாப்பிடல. ஒரு சரித்திர வல்லுநர் சொல்றாரு, இறைச்சி பாத்திரங்கள் அண்டைன்னு சொல்றாங்களே, இது எங்கன்னா இப்போ சிக்கன் கடைக்கு போனோம்னா அது உள்ள இருந்து வேஸ்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, குடல்லாம், அதை எடுத்திருக்காங்க. அதைத்தான் இவங்க சாப்பிட்டுருக்குறாங்க. மீனுக்குள்ள இருந்து இறைச்சி கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் இவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த சரித்திர வல்லுநர் எழுதுகிறார். ஆனால் இவங்க சொல்றாங்க, இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் நாங்கள் உட்காந்து அப்பத்தை திருப்தியாக நாங்கள் சாப்பிட்டோன்றாங்க. அப்போ பல நினைவுகள் இவர்களுடைய மனதில் இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள். இது ஒரு இரண்டாவது ஒரு வேத பகுதி. இன்னொரு வேத பகுதி வாசிக்கிறேன். 32ஆம் அதிகாரம் யாத்திரா 32ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோன் இடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், உங்கள் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். பாருங்க, கடவுள் யாருன்னே தெரியல. இவ்வளோ வருஷம் அங்கே அடிமைகளாக இருந்ததுனால எகிப்தினுடைய கடவுள்லாம் இவன் மனதில் குடிக்கொண்டு இருக்கிறது. யெகோவா தேவன் தான் இவரில் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். மனம் எவ்வளோ கரப்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த மனப்பான்மை மாறணும். இந்த மனப்பான்மை வச்சுன்னு உள்ள மனம் முழுக்க எகிப்து இருக்கு. எகிப்தினுடைய கல்வி, எகிப்தினுடைய அறிவு, எகிப்தினுடைய கலாச்சாரம், எகிப்தினுடைய கடவுள், எகிப்தினுடைய ஐடியா எல்லாமே எகிப்து தேசத்துது. இந்த மனப்பான்மையோட கூட அந்த கானான் தேசத்துக்குள்ள நுழைய முடியாது.
இங்க பாத்தீங்கன்னா எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இங்க கொண்டு வந்து தெய்வங்களை, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும். அதனால அவர்கள் என்ன பண்றாங்கன்னா எகிப்தில் இருக்கிற அந்த தெய்வங்கள் மாதிரியே உண்டு பண்றாங்க. அந்த மனப்பான்மை அப்படி மாறிட்டு இருக்குது. கடைசியா எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 6 to 9 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். 6 எண்ணாகமம் 14 6 to 9 வரைக்கும். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கடவுள் எப்படிப்பட்ட ஒரு தேசத்தை கொடுக்கிறார் பாருங்க. மகா நல்ல தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். பாருங்க, இங்க 4 வேத பகுதிகளை நாம் பார்த்தோம். இந்த வேத பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அந்த 4 வேத பகுதிகளுமே சொல்லுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்நிய தேசத்தில் போய் அவங்க ஒரு தேசமா இல்லை. முதல்ல யோசேப்பு வருகிறான். யோசேப்பு, அவனுடைய மனைவி, 2 பிள்ளைகள், மொத்தம் 4 பேர் இருக்காங்க எகிப்தில். அதுக்கப்புறம் யோசேப்பு பார்க்கும்படியாக அவனுடைய தகப்பன் வீட்டார் 70 பேர் வருகிறார்கள். 74 பேர் மொத்தம் அங்க ஒரு குடும்பமா வராங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இனமா மாறுகிறார்கள். இவங்க ஒரு தேசம் கிடையாது. ஆனா இப்போ அவர்கள் அந்த தேசத்தில் பலுகி பெருகுகிறார்கள், ஏராளமா பெருகுகிறார்கள். அவங்க ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் மாறுகிறார்கள், ஒரு தேசமாய் உருவெடுக்கிறார்கள். இது அவங்க சொந்த தேசம் கிடையாது. இஸ்ரவேல் தன்னுடைய தேசத்தில் ஒரு தேசமா மாறல. அவங்களுக்கு அந்த தேசம்ன்ற அடையாளமே இல்லை. ஒரு 4 பேர் முதல்ல யோசேப்பு வரும். அதுக்கப்புறம் அவனுக்கு திருமணமாகி பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் தகப்பன் வீட்டாரெல்லாம் வராங்க, கூட பிறந்தவங்கலாம் வராங்க. அதுக்கு பிற்பாடு அவர்கள் பலுகி பெருகி ஒரு தேசமாக, ஒரு இனமாக, மக்கள் கூட்டமாக மாறுகிறார்கள். எங்கன்னா அடிமைத்தன இடத்துல, ஒரு இடத்துல போய் அடிமைகளா இருக்கிறார்கள் பாருங்க. அந்த இடத்துல அவர்கள் ஒரு தேசமாக உருவெடுக்கிறார்கள். அப்ப பாருங்க, பல ஆண்டுகளாக அங்கேயே இருக்கிறதுனால அவங்களுடைய மனம் அதுலயே பிக்ஸ் ஆயிடுது. மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாருங்க. இந்த மனப்பான்மை ஆங்கிலத்தில் மைண்ட் செட் அப்படின்னா, மைண்ட் செட்னா மைண்டை ஒரு விதமா செட் பண்ணிடுறாங்க. முதல்ல அவங்க மனது கொஞ்சம் ஒரு அப்படி இப்படின்னு தான் இருக்குது, ஒரு ஃப்ளூயிட் மாதிரி தான் இருக்குது, ஓடுற மாதிரி இருக்குது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே கான்கிரீட் மாதிரி ஆயிடுது. இப்போ கான்கிரீட் கலவையெல்லாம் கலக்குறாங்க பாருங்க, வீடு கட்டுறதுக்கு கலக்குறாங்கன்னா அது முதல்ல கொஞ்சம் ஃப்ளூயிடா தான் இருக்குது. சிமெண்ட் போடுறாங்க, மணல்ல மிக்ஸ் பண்றாங்க, அப்புறம் தண்ணி நிறைய ஊத்துறாங்க. அதை கலக்கும் போது கொஞ்சம் ஃபிளெக்ஸியா தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்முடைய மனம் கூட உடனே ஃபிக்ஸ் ஆயிடுறது இல்லை. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, இந்த கலந்துட்ட பிறகு அதை கரெக்டா யூஸ் பண்ணிடணும். யூஸ் பண்ணிட்டா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம்னா அது அப்படியே கான்கிரீட் மாதிரி ஆயிடுது, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிடுது. நம்முடைய மனம் கூட அப்படிதான் ஆகி விடுகிறது. இவர்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா 430 வருஷமா அந்த தேசத்திலே இருக்கிறார்கள். எகிப்தினுடைய மனப்பான்மை அவர்களுக்குள்ள வந்துட்டு அவங்க மனம் ஒரு விதமா செட் ஆயிடுது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை என்று செட் ஆயிடுது. அவங்களுடைய மனம் அதிலேயே நிலையாக ஒரு நிலையாக என்ன பண்ணிட்டு மனம் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடு பாருங்க. அப்ப இவங்க எபிரேயர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எபிரேயர்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் ஊரா செல்றவர்கள், நாடோடிகள் மாதிரி. அவங்களுக்குன்னு ஒரு தனி தேசம் எதுவும் இல்லை. அவங்க வாண்டரர், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்நியர்கள் அல்லது ஊரா அலைந்து திரிகிறவர்கள் அப்படின்றது தான் அந்த இடமாக இருக்கிறது. அப்ப எகிப்து இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் கடவுள் அவர்களை கானான் தேசத்துக்கு, நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்களை போகும்படி அழைக்கிறாரு. இந்த பக்கம் எகிப்து இருக்கு, இந்த பக்கம் கானான் இருக்கு, நடுவுல ஒரு பெரிய வனாந்திரம் இருக்கு. இப்ப பாருங்க, எகிப்துன்னா என்ன, இந்த கானான்னா என்ன, இந்த எகிப்தினுடைய மனப்பான்மை என்ன, கானானுடைய மனப்பான்மை என்ன, நடுவுலங்கிற வனாந்திரம் இருக்க. இந்த வனாந்திரத்தை தாண்டி போனாதான் அவங்க அதுக்குள்ள நுழைய முடியும். அந்த வனாந்திரம்னா என்னன்றத இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எகிப்துனா என்னன்னா, எகிப்து the place that formed you,
உங்களை உருவாக்குகிற ஒரு இடமாக எகிப்து இருக்கிறது. நீங்க இன்னைக்கு யாரா இருக்கிறீங்க? நீங்க எகிப்து அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னைக்கு உங்களோட மனப்பான்மை எப்படி இருக்கு? உங்களோட மைண்ட்ல எப்படியெல்லாம் நீங்க மைண்டை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க? என்னால இதை செய்ய முடியாது, நம்மளாலலாம் இதை வாங்க முடியாது, நான் ரொம்ப ஒரு ஏழை, நான் ஒரு ஏழை விசுவாசி, இப்படிலாம் செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களோ அந்த எகிப்து தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்குகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல அவர்கள் வளர்ந்ததுனால அவர்களை முழுக்க முழுக்க ஷேப் பண்ணதே இந்த எகிப்து தான். அவங்க ஒரு விதமாக உடை உடுத்துறாங்க, ஒரு விதமான நடத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு சில காரியங்கள் தான் முதன்மையானதாக இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு முதல்ல எடுத்தவொன்னே கடவுள் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, ஃபர்ஸ்ட் நான் தான் உனக்கு அப்படின்றாரு. என்னை தவிர வேற யாரும் உனக்கு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஏன்னா இவங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ்லாம் வேற மாதிரி இருக்கு. முதல்ல சாப்பாடு, எழுந்த உடனே சாப்பாடு, ஏன்னா சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும். சாப்பாடு, வேலை எல்லாம் அப்படி முடிஞ்ச பிறகு சம்பளம் ஒன்றும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, ஒரு பெரிய பீஸ்ஃபுல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போ யார் அடிப்பாங்களோன்னு தெரியாது. ஏன்னா இவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆகவே இவர்கள் ஒரு பயத்துடனே வாழ்றாங்க. மென்டாலிட்டி ஃபுல்லாக அவங்களுடைய மனம் முழுக்க பயம் நிறைந்திருந்தது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியல. இன்னைக்கு கூட நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அப்போ பல மக்களுக்கு எகிப்து அப்படின்னு சொன்னால் சிலருக்கு அவங்களோட குடும்பமே ஒரு எகிப்தா இருக்கும். ஏன்னா அந்த குடும்பத்தில் அவர்கள் வளர்கிறார்கள். சின்ன வயசுலேருந்து அவர்கள் வளர்கிறார்கள். அந்த குடும்பத்திலேயே அவங்க பிராட்டப் பண்ணப்படுகிறார்கள். அந்த குடும்பத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. குடும்பத்தில் அப்பா ஒன்று சொல்றாரு, அம்மா ஒன்று சொல்றாரு. ஏதாவது ஒன்று கேட்டா நம்ம கிட்ட காசு கிடையாது, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. குடும்பத்தில் எகிப்து எப்படி மனப்பான்மையை வளர்க்குது பாருங்க. குடும்பத்தில் பிள்ளைங்க ஏதாவது ஒன்று ஒரு ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று கேட்டாக்கா, நம்ம கிட்டலாம் அவ்வளோ காசெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது, இந்த இடத்துக்கெல்லாம் நம்மளால போக முடியாது, எங்கேருந்து வருமானம் வரும்? நீங்களாம் பேசியிருக்கீங்களா? எங்கள் வீட்டில் நான் நிறைய கேட்டிருக்கேன். எனக்கு என் குடும்பம் தான் இப்போ இருக்கிற குடும்பம் இல்லை, நான் வளர்ந்து வந்த குடும்பத்தை சொல்கிறேன். எங்கள் அப்பாட்ட ஒரு தோசை கேட்டால் அவர் துரத்திட்டே வருவார் ரோட்டில். அதுதான் எகிப்து. அந்த மனப்பான்மை அப்படியே உள்ள வந்துடுது பாருங்க. சிலருக்கு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை. நம்ம கிட்ட எல்லாம் காசு கிடையாது. இப்போ இது நம்ம சும்மா சாதாரணமா பேசுற மாதிரி இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனப்பான்மையை அது வளர்த்து விடுகிறது. அப்பா வளர முடியாது, அம்மா வளர முடியாது, அப்பா கையில காசு இல்லை, அம்மா கையில காசு இல்லை, என் கையிலும் காசு இல்லை, இனிமேல் என் கையில காசே வரப்போறது கிடையாது, உலகத்துல நிறைய இருக்கலாம் ஆனா என்கிட்ட வராது. இது இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை செட் ஆயிடுதுப்பா, மைண்ட் செட்டு. சிலருக்கு அவங்க போற ஸ்கூல் தான் அவங்களுக்கு எகிப்து. ஸ்கூல்ல நிறைய சொல்லி தராங்க. அந்த ஸ்கூல் எகிப்த மாறிடுது. ஸ்கூல்ல போன உடனே என்ன நீ எங்க இருந்து வர, உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு, அப்புறம் நீங்க என்ன ஜாதி கேட்குறாங்க, கண்டிப்பா சொல்லி ஆகணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது ஒரு விதமான மனப்பான்மை. வேற சிலருக்கு அவங்க வாடுற குடும்பமே ஒரு எகிப்த மாறி விடுகிறது. அப்படி இல்லைன்னா அநேகருக்கு அவர்களுடைய கிராமம், அவர்களுடைய பட்டணம், அவர்களோட வாழ்கிற நாடு அவங்களுக்கு ஒரு எகிப்தா மாறி விடுகிறது. பாருங்க, நம்மலாம் ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், பல விதங்களில் நினைக்கிறோம், யாரும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கல, காசு இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, காசு கொடுத்தா தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை செட் ஆகுது நமக்கு. பாருங்க, யாரும் சொல்லலை நான் காசு கொடுத்தா தான் செய்வேன்னு யாருமே சொல்லவே இல்லை நமக்கு. ஆனால் நமக்கு அந்த மனப்பான்மை செட் ஆகுது. சும்மா யாராவது செய்வாங்களா? காசு கொடுத்தா தான் வேலை நடக்கும். அப்போ பாருங்க, அப்போ இந்த எகிப்துன்றது அது என்னவா இருக்கிறது? அது உங்களை ட்ரெயின் பண்ணுகிற உங்களை உருவாக்குகிற ஒரு இடமா இருக்கிறது. ரெண்டாவது, எகிப்து உங்களுடைய அறிவை வளர்க்கிறது. இஸ்ரவேலருக்கு அறிவெல்லாம் எங்கிருந்து வரணும்னா எகிப்து இருந்தா கிடைச்சது. அவங்க எகிப்தில் இருந்தா கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நீங்க அடிமைகள், உங்களுக்கு யாரும் கிடையாது, உங்களுக்கு தலைவன் யாருமே கிடையாது, நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும், சில இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க அவங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கரிக்குலம் கொடுக்குறாங்க, ஒரு பாடத்திட்டத்தை கொடுக்குறாங்க ஸ்கூல்ல. ஏன்னா எகிப்துல ஸ்கூல்ல போடும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லியே வளர்க்குறாங்க, நீங்க கோஷன்ல இருக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு நீங்க எங்களுக்கு அடிமைகள், உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, ஆனா எங்களுக்கு நீங்க வேலை செய்யணும், இப்படி சொல்லியே வளர்க்குறாங்க. அப்ப எகிப்து
அப்படின்றது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அறிவை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடமா இருக்கிறது, அவர்களை உருவாக்குகிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, எகிப்து அவர்களுடைய நினைவுகளில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிறது. ஈஜிப்ட் கன்ஸ்ட்ரக்டட் their memories. அவங்க எகிப்தில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே நினைவெல்லாம் பார்த்தீங்கன்னா எகிப்து ஞாபகமாகவே இருக்குது. ஏன்னா பல ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து இந்த அடிமைத்தனத்திலே வாழ்ந்து இருக்கிறதுனால அவங்க அப்பா அந்த எகிப்து கதையை சொல்லியிருப்பார், அவங்க அப்பாவுக்கு அப்பாவுடைய கதையை சொல்லியிருப்பார். இப்படியே 430 வருஷமா நம்ம எப்போ வந்தோம் தெரியுமா, இத்தனை வருஷமா நம்ம இவங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம், இனிமேலும் அடிமைகளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நினைவுகளை அவர்கள் உள்ளே புகுத்துகிறார்கள். இஸ்ரவேலுக்கு தெரிஞ்ச கதை எல்லாமே எகிப்திய கதை தான். நாங்கள் அங்கே வெங்காயத்தை சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டை சாப்பிட்டோம், திரளான மச்சங்களை சாப்பிட்டோம், இறைச்சி பாத்திர தண்டையில் உட்காந்தோம், அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டோம். ஒன்றும் இல்லை சும்மா. ஆனால் அவங்க ஞாபகம் ஃபுல்லாக அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அவர்கள் எகிப்தியர்கள் மாதிரியே சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள், நடத்தையே அதே மாதிரி ஆகிறார்கள். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன சாப்பிடணும், இதெல்லாம் எகிப்து அவங்களுக்கு போதிக்குது. அடுத்தது ஈஜிப்ட் கல்டிவேட் யுவர் அப்படைட். நீங்க என்ன சாப்பிடணும் அதை எகிப்து தான் தீர்மானிக்கிறதா இருக்கிறது. எதுக்காக நீங்கள் பசியும் தாகம் உள்ளவர்களாம் இருக்கிறீர்கள், நீங்க என்ன செய்ய விரும்புகிறீர்கள், என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள், எல்லாம் எகிப்து தான் தீர்மானிக்குது. ஏன்னா அவங்க சொல்றாங்க ராமசேஸ் பித்தோம் இந்த 2 பட்டணங்களை கட்டணும். என்ன மாதிரி சிட்டி தெரியுமா, இப்போ கூட அதெல்லாம் இருக்காங்க. அவ்வளோ அருமையான ஒரு பட்டணங்களை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா எகிப்திய உணவுக்காக, எகிப்திய நினைவுகளுக்காக, எகிப்திய அறிவுக்காக, எகிப்திய கடவுள்களுக்காக அவர்களுடைய மனதில் இதெல்லாம் உள்ள நிரம்பிடுச்சு. அவங்க யெகோவா தேவன் இடத்துல அவங்க செல்லவே இல்லை. அவர் யாருன்னே தெரியல. அது ஆபிரகாமுடைய தேவன்னு அவங்களுக்கு தெரியல. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை இந்த தலைவர்களோட, மோசே ஆரோனோட. ஆனா 430 வருஷம் அங்க அடிமையில தான் இருந்தாங்க, வாயை திறந்து பேசவே இல்லை. ஆனா இங்க வெளியே வந்த பிறகு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா பேசுறாங்க, முறுமுறுக்குறாங்க. இந்த தலைவர்கள் கிட்ட எங்களை இங்க கொல்றதுக்காக கொண்டு வந்தீங்களா அப்படின்லாம் கேட்கிறார்கள். அப்ப எகிப்திய மனப்பான்மைன்னு என்ன, அந்த இடம் தான் உங்களை உருவாக்குது. அந்த இடம் உங்களுடைய அறிவை வளர்க்கிறது. உங்களுடைய அறிவுக்குள்ள எல்லாமே அது இருக்குது. அப்புறம் உங்களுடைய நினைவுகள்லாம் ஃபுல்லாக எகிப்திய நினைவுகளாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, என்னத்தை சாதிக்கணும், எதை சாதிக்கக்கூடாதுன்றது அது அந்த எகிப்து உங்களுக்கு போதித்து வைக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்களை தான் கானானுக்குள்ள கொண்டு வரன்றார் கர்த்தர். ஒரு நல்ல வாழ்க்கை, இவ்வளோ நாள் அடிமைகளாக இருந்தீங்களே, இப்போ உங்களை விடுதலை ஆக்கிட்டுருக்கு, நான் இறங்கிட்டேன். இறங்கி உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி இருக்கிறாரு. அப்ப பாருங்க, இங்க இது ஒரு பஞ்சத்தின் இடம். எது? எகிப்து. ஆனா இந்த கானான் பார்த்தீங்கன்னா அது ஒரு அழைப்பின் இடம். கடவுள் அந்த இடத்துக்கு உங்களை அழைக்கிறாரு. அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, மீட்கப்பட்டிருக்கிறாங்க, பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றிருக்கிறாங்க. ஆனா கடவுள் அவர்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை இன்னும் வாழவே இல்லை. அதனோட ஸ்கிராட்ச் கூட அவங்க இன்னும் வாழல. அதை சும்மா லேசா கூட அவங்க அது இன்னும் வாழவே இல்லை. அப்ப கானான்ற இடம் என்னன்னா அது உங்களுடைய அழைப்பின் இடம். கர்த்தர் இங்கிருந்து உங்களை இங்கு வரும்படி அழைக்கிறார். எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்படி உங்களை அழைக்கிறார். இது 2த்துக்கு நடுவில் எப்பவுமே ஒரு போராட்டம் இருக்கு. எகிப்து அங்க பிறக்கும் போதே ஏழையா தான் பிறகுறாங்க. எங்க? எகிப்துல 430 வருஷம் பிறந்த எல்லாமே அடிமைகளை தான் பிறகுறாங்க. பிறக்கிறதே அங்க எல்லாமே ஏழைகள் தான். ஒன்றும் கையில பைசா கிடையாது, யாருக்கிட்டையுமே பணம் கிடையாது. ஆனா இந்த அழைக்கிற இடம் பாருங்க, கானான். அது ரொம்ப செழிப்பான இடம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு இடம், ஒரு பிளஸட் பிளேஸ். அப்ப கடவுள் நம்மள இந்த மோசமான ஒரு இடத்திலிருந்து, பஞ்சத்தின் ஒரு இடத்திலிருந்து, ஏழ்மை வறுமை தரித்திரம்ன்ற இடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்கிற ஒரு நிலைக்கு நம்மள என்ன பண்றாரு? அவர் அழைக்கிறார். இந்த இடத்துல அவங்க வாளாதான் இருக்கிறாங்க. ஆனா இங்க கானான்ல பாத்தீங்கன்னா நீ வால் கிடையாது, தலை அப்படின்றாரு. இங்க அவர்கள் அடிமைகளா இருக்கிறார்கள். ஆனா இந்த இடத்துல வந்தபோது அவர்கள் ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள். கானான்ல அவங்களுக்கு தான் தேசமே.
அப்ப கானான்றது என்னன்னா, கானான் இஸ் a place of inspiration and it inspires your visions. அந்த கானான்றது அதை வாஞ்சிக்கிற ஒரு இடமா இருக்குது. அதை பத்தி கேள்விப்படும் பொழுது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது. ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்காக தான் நான் எதிர்பார்ப்போட காத்து கொண்டு இருக்கிறேன். இங்க ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை, தரித்திரமான ஒரு வாழ்க்கை, இல்லாமை வாழ்க்கை, ஏழ்மையான ஒரு வாழ்க்கை, தரித்திரமான ஒரு வாழ்க்கை, பற்றாக்குறை நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனா கர்த்தர் கானானுக்கு அழைக்கிறார் பாருங்க. அது உங்களுடைய தரிசனங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த கானான் இருக்கிறது. அந்த இடத்துல இந்த கானான்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக பெரிய பெரிய ஐடியாஸை கொடுக்கிற ஒரு இடமா இருக்கிறது. இட் இஸ் கானான் இஸ் a place where God gives you big ideas. பெரிய பெரிய ஐடியாக்களை அவர் கொடுக்கிறார், யோசனைகளை கொடுக்கிறார். இது மாதிரி இருக்க தேவையில்ல, நீ நல்லா இருக்க முடியும். நீ ஒரு காரியத்தை எடுத்தா வெற்றிகரமா அதை முடிக்க முடியும். நிறைய பேருக்கு இதுதான் கனவாவே இருக்கிறது. கடவுள் அதை தான் உங்களுக்கு வாக்கு பண்றாரு. உங்களுடைய கனவுகள்லாம் நனவாகிற ஒரு இடம் தான் கானானுங்க. கனவு பலிக்காத ஒரு இடம் கிடையாது, கனவெல்லாம் பலிக்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது. இந்த கானான் பாத்தீங்கன்னா எகிப்துல நீங்க பார்த்தாதான் நம்ப முடியும். ஆனா இந்த கானான்ல இன்னும் நீங்க பார்க்கவே இல்லை, ஆனா விசுவாசிக்கிறீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற யாருமே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எல்லாருமே முதல் ஜெனரேஷன், முதல் சந்ததியினர் எல்லாமே வனாந்தரத்தில் மடிஞ்சு போயிடுறாங்க. இப்ப ஒரு யங் ஜெனரேஷன் இப்ப கானானுக்குள்ள வந்திருக்குது. இவங்க மூதாதையர் பார்த்ததில்லை, இவங்க அப்பாங்க பார்த்ததில்லை, தாத்தாங்க பார்த்ததில்லை, இவங்க குடும்பம் பார்த்ததில்லை. இந்த கானான் வாழ்க்கைய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை இவங்க யாருமே பார்த்ததில்லை. ஆனா விசுவாசிக்கிறாங்க, கர்த்தர் எனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். என்னுடைய கனவுகள்லாம் பலிக்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்துல என்னுடைய எல்லா தரிசனங்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கிறாரு, பெரிய பெரிய ஐடியாஸ் எனக்கு கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க அப்பாவுக்கு தெரியாது இந்த வாழ்க்கையை பத்தி, அவங்க தாத்தாக்கு தெரியாது, முற்பிதாக்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. இங்க வரும்பொழுது அது ஒரு என்னுடைய தரிசனத்துக்கு ஒரு பெரிய வலிமையை கொடுக்கிற, ஒரு பவரை கொடுக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. a place of inspiration. it inspires your visions. கண்டிப்பா பலிக்கும். நான் பார்க்கல கண்ணில், ஆனா அது என் வாழ்க்கையில வரும். அது மட்டும் கிடையாது, கானான்ற இடம் ஒரு பெரிய வெளிச்சத்தின் ஒரு இடமா இருக்கிறது. Canaan is a place of illumination. அது வேற இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிற இடம் மட்டும் இல்ல, ஒரு இல்லுமினேஷனை கொடுக்கிற ஒரு இடமா இருக்கிறது. என்ன பண்ணுது? உங்களுடைய மனத்தை ஒளிமயமாக்குகிறது, ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்களுடைய மனதிலே கொடுக்கிறது, உங்களுடைய மனதை ஒளியூட்டுகிறது. அந்த இடம் கடவுள் உங்களை அந்த இடத்துக்கு அவர் அழைக்கிறாரு. அங்க வரும்பொழுது ஒரு பெரிய செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு உண்டாகுது. நான் யாருன்றது எனக்கு தெரியுது. ஐயோ இவ்வளவு நாள் நான் என்ன அடிமை நினைச்சிட்டு இருந்தேன், அவன் என்ன சொல்றானோ அதை தான் செய்யணும், அதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் இல்லைன்னு நினைச்சிருந்தேன். ஆனா இங்க வந்த பிறகு ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நான் யாரு? நான் தேவனுடைய பிள்ளை, நான் உடன்படிக்கேன் மனிதன், நான் மறுபடியும் பிறந்தவன், கடவுளுடைய ஆளுகைக்கு கீழே நான் இருக்கிறேன். அவர் என்னுடைய தகப்பனா இருக்கிறார், என் தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய தரிசனத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். என்ன குறித்த ஒரு வெளிச்சம், புரிந்து கொள்ளுதல் எனக்கு உண்டாகிறது. அது மட்டும் கிடையாது, கானான் உங்களுடைய வாஞ்சை விருப்பங்களை பற்ற வைக்கிற ஒரு இடமா இருக்கிறது. ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு வாஞ்சை விருப்பம்லாம் உள்ள இறங்க ஆரம்பிக்கிறது. இதை பத்தி கேள்விப்படும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சந்தோஷம், துள்ளி குதிக்கிற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுது. உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது ரொம்ப அதிகமா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கடவுள் எனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் குமாரன் மூலமா, இயேசு கிறிஸ்து மூலமா பொழுது அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. எப்பெல்லாம் இந்த கானானை பத்தி நம்ம பேசுறோமோ உள்ள, ஆமா இதைத்தான் நான் விரும்புறேன், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழத்தான் நான் ஆசைப்படுகிறேன், வாஞ்சிக்கிறேன், கடவுள் எனக்காக அதை செய்திருக்கிறார் என்பதை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை என் நிலைமை இந்த மாதிரி இருக்கலாம், ஆனா இதே நிலைமையில நான் இருக்க போறது கிடையாது. என்னுடைய தரிசனங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கடவுள் கொடுக்கிறாரு, அது பலிக்கும்படி கர்த்தர் செய்கிறாரு. எனக்கு இன்னும் பெரிய பெரிய ஐடியாக்களை கொடுக்கிறாரு. இது வரைக்கும் வாழ்க்கையில நான் சரியா எதையும் சாதிக்காம இருக்கலாம், ஆனா இப்ப நான் கானானுக்குள்ள வந்திருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு பெரிய யோசனையை கொடுக்கிறாரு. இது வரைக்கும் நான்
எல்லாத்திலும் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா இப்பத்திலிருந்து நான் வெற்றி அடைய போகிறேன். அதற்கான யோசனைகளை அவர் எனக்கு தருகிறாரு. அந்த யோசனை சின்ன சின்னது கிடையாதுங்க, பிக் ஐடியாஸ் அவர் தருகிறார். அந்த ஐடியாஸை இல்லுமினேட் பண்றாரு, அதை இக்னைட் பண்றாரு. அந்த வெற்றியை நான் அடையும்படி அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்யறாரு. அப்ப நம்முடைய வாஞ்ச விருப்பம் எல்லாமே இங்க மாறுகிறது. இதை கேட்கும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. ஆனா இப்ப ஒருவேளை நீங்க எகிப்தில் இருக்கலாம், அல்லது எகிப்துக்கும் கானானுக்கும் நடுவுல வனாந்தரத்தில் இருக்கலாம். கானான் உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய மைண்ட் செட்டு நமக்கு இருக்குது. வனாந்தரம் என்ற ஒரு மைண்ட் செட்டு அது நம்மளை ஒரு பெரிய ஒரு மனசோர்வுக்குள்ள கொண்டு போகலாம். ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை நமக்குள்ள உண்டு பண்ணலாம். ஏன்னா நான் ரொம்ப சின்னவன், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றது கிடையாதுங்க, நானே தான் எல்லாம் பார்த்துக்கணும், எனக்கு யாரும் உதவி செய்யறது கிடையாது அப்படின்ற ஒரு சின்ன மைண்ட் செட் நமக்குள்ள இருக்கலாம். இல்ல, கர்த்தர் ஒரு பெரிய மைண்ட் செட், நமக்கு பெரிய மனப்பான்மையை, தாராளமான ஒரு பெரிய மனப்பான்மையை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அது மட்டும் கிடையாது பாருங்க, ஒரு சின்ன ஆசீர்வாதம் நான் வாழ்க்கையில வந்துடுச்சுன்னா அதே பிடிச்சிட்டு அது ஒரு பெரிய தடையா கூட மாறிடும். எனக்கு நான் நினைச்சது நடந்துடுச்சுங்க, அவ்வளவுதான். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு தரிசனம் என்னன்னா 10வது பாஸ் பண்றது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு. 10வது பாஸ் பண்ண கடவுள் எவ்வளவு பெரிய அற்புதம், அதையே பிடிச்சுன்னு இருக்குது. இல்லைங்க, அதை தாண்டி வரணும். அதுக்கப்புறம் +2 இருக்கு, அப்புறம் காலேஜ் இருக்கு, அப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு ஃபினான்ஷியலா நீங்க அடுத்த லெவலுக்கு போறது இருக்கு, நிறைய இருக்குங்க. இந்த சின்ன ஆசீர்வாதம் கூட நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக மாறி விடுகிறது. அங்கேயே உட்காந்துறோம் நம்ம. இவங்க பாருங்க, எங்க தண்ணியே கிடைக்கல, தண்ணி கட்சோன்னு அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு இல்ல, மண்ணாக்கிட்டே உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறைச்சி இல்ல, இறைச்சி கட்சோன்னு மூக்கு பிடிக்க சாப்பிட்றாங்க. எல்லா சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு முன்னேறி செல்வதற்கு ஒரு பெரிய தடையாகவே மாறிவிடுகிறது. அப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன மனப்பான்மை இருந்துச்சுன்னா கொஞ்சம் தான் அதுல வைக்க முடியும். ஆனா ஒரு பெரிய மனப்பான்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இஃப் யூ ஹேவ் a big mindset, you can accommodate many things in your mind. பெருசா அதை சிந்திக்க முடியும். அப்ப இந்த மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த எகிப்திய மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, முதல்ல நான் ஒரு அந்நியன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் கிடையாது. The mindset of Egypt is I am a stranger. நான் இந்த தேசத்தை சேர்ந்தவன் கிடையாது, எகிப்தியன் கிடையாது, நான் இஸ்ரவேலன், நான் அந்நிய தேசத்தில் இருக்கிறேன். எல்லாரும் சொல்லிப்பாங்க, பாரு நம்ம இந்த தேசத்தை சேர்ந்தவங்க கிடையாது, இந்த இடத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யோசுவா பார்த்து சொல்றார், நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு தருவேன். என்ன மாதிரி சொல்லிக்கிறார்? இந்த பூமி அது நிறைவு எல்லாமே கர்த்தருதுங்க. நாம இந்த தேசத்துல இருந்தாலும் இந்த நாட்டை விட்டு, இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறோம். அதுல நம்ம சென்னை விட்டு வெளியே போறோம். சென்னை விட்டு வெளியே போனாவே நம்ம ஒரு அந்நியர் மாதிரி நினைச்சுக்கிறோம். ஐயோ, நான் தமிழ்நாடு ஸ்டேட்டை சேர்ந்தவன், நான் ஆந்திராவை சேர்ந்தவன், நான் கர்நாடகாவை சேர்ந்தவன், இப்படி சொல்றோம். இல்லைங்க, எல்லாம் நம்முடையது. ஸ்ட்ரேஞ்சர்ன்ற மனப்பான்மை நம்ம தூக்கி எறிய வேண்டும். அவர் சொல்றாரு, எந்த இடத்துல உன் கால் பட்டாலும் அதை நான் உனக்கு தரேன். அப்ப பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு அமெரிக்காவில் வசிக்கிறதுக்கு கிரீன் கார்டு இல்லாம இருக்கலாம். ஆனா யூ ஆர் நாட் a stranger. நீங்க ஒரு அந்நியர் கிடையாது, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. இந்த உலகம் முழுக்க நமக்காக காத்து கொண்டு இருக்கிறதுங்க. நம்ம ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது. அந்த எண்ணத்தை தூக்கி எறியர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மனப்பான்மை இருக்கிறதுனால, நான் ஒரு அந்நியன், நான் எனக்கு இங்க யாருமே உறவினர்களே கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்களே யாருமே கிடையாது அப்படின்னும் போது என்ன நடக்கும்னா, எல்லாத்துக்குமே ஒரு தயக்கம் கூடவே ஒட்டிக்கும். எதையும் செய்ய முடியாது, தன்னிச்சை எதையும் செய்ய முடியாது, ஒரு பெரிய தயக்கம் இருக்கும். எப்பவுமே உங்களை 2வது இருக்கிற மாதிரி நினைச்சுப்பீங்க, நீங்க தான் டாப் அப்படின்றத அந்த எண்ணமே போடும். ஏன்னா நம்ம இந்த இடத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அப்ப ஒளிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க.
ஏன்னா மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், சரி இதை பண்றதுக்கு சுலபமான வழி ஏதாவது இருக்கா அப்படி பார்ப்போம் நம்ம. ஏன் ஸ்ட்ரேஞ்சர்னு ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால சுலபமான வழியை நம்ம தேடுவோம், ஓடி போய் ஒளிஞ்சுப்போம். எப்ப பார்த்தாலும் ஓடி ஒளியறதுக்கும் பிரச்சனைகளை விட்டு ஓடுறதுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம சொல்லிட்டே இருப்போம். இல்லைங்க எனக்கு அது செட் ஆகாது, எனக்கு அதான் பண்ண முடியாது, நானும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, என்னால் அது முடியாதுங்க, எனக்கு படிப்பு இல்லை, பணம் இல்லை, யாருடைய சப்போர்ட், இப்படியா சொல்லிட்டே இருப்போம். ஸ்ட்ரேஞ்சர்னு எண்ணத்தை என்ன பண்ணணும்? தூக்கி போட வேண்டும். என்னுடைய தேவன் இந்த உலகத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார், பூமியும் அது நிறைவும் அவருடையது, இந்த உலகம் கர்த்தருடையது, அவருடைய பிள்ளை நானு, இதெல்லாம் என்னதுன்றத அந்த ஒரு மனப்பான்மையை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். எதுக்கும் ஓடி ஒளையக்கூடாது, எதுக்கும் தயங்க கூடாது. எப்ப பார்த்தாலும் நான் முன்னேறாத இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாதுங்க. நம்ம கடவுளுடைய பிள்ளை, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நாம வெற்றி அடையணும்னு விரும்புறாரு. அவர் சொன்னார், நான் இறங்கிட்டு அங்கிருந்து உன்னை இங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படின்றாரு. இரண்டாவது, இந்த எகிப்திய மனப்பான்மை என்ன சொல்றதுன்னா, ஐ அம் a slave, we are slaves. அடிமைகள், நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம், நாம் எல்லாரும் அடிமைகள் சொல்லுவாங்க எகிப்தியர்கள். எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் அடிமைகள்னு என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செய்யணுமோ அதை யாராவது ஒருத்தர் சொல்லணும், இவர் சொன்னாதான் நான் அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை உள்ள இருந்து நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். முதல்ல ஸ்ட்ரேஞ்சர்னு மனப்பான்மை எடுத்து போடணும். ரெண்டாவது நான் ஒரு அடிமைன்ற மனப்பான்மை என்ன பண்ணணும்? எடுத்து போடணும், வெளியே எடுத்து போடணும். அப்ப இந்த அடிமைன்ற ஒரு மனப்பான்மை உள்ள இருக்கும்பொழுது எல்லாத்துக்குமே யாராவது ஒருத்தர் சொல்லணுங்க. வீட்டில் கூட நீங்க எடுத்துக்கினீங்கன்னா, வீட்டில் அம்மா ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுங்க, அப்பா ஏதாவது சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, நீங்க சொன்னாதானே நான் பண்ண முடியும். இந்த மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிடணும். நம்ம வீடுங்க இது என் வீடு அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். என் வீட்டில் யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை. நான் தன்னிச்சையா செயல்பட முடியும். என் வீட்டை நான் அழகா வச்சுக்கணும், என் வீட்டை நான் தூய்மையா வச்சுக்கணும், என் வீட்டை அலங்கோலமா வைக்க முடியாது. என் வீடு இது, நான் வாடுற இடம், நான் படுக்கிற இடம், நான் புழங்குற இடம், இதை நான் சுத்தமா வச்சுக்கணும். இது என்னுடைய பொறுப்பு. நான் ஒன்னும் அடிமை கிடையாது, யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னது வீடு, நான் இதை தூய்மையா வைக்க முடியும். சப்ப அந்த ஸ்லேவ், அந்த மனப்பான்மை, அடிமை மனப்பான்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுப்பாங்க. நம்மளால இதை செய்ய முடியாதுங்க அப்படின்னு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்பவுமே யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும். எப்பவுமே யாராவது ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களா, ஏதாவது ஒன்று செய்ய சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்ணுவாங்க. அவங்க தான் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவங்க என்னன்னா தன்னிச்சையா எதுவுமே செய்யவே மாட்டாங்க. அடிமைகள்னா நீங்க எகிப்தில் இருந்தா மட்டும் இல்ல, நீங்க தன்னிச்சையா எதுவுமே செய்யலைன்னா உங்களுக்கு அந்த அடிமை மனப்பான்மை இருக்குன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணும்? நீங்க தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். நான் என்ன நல்லா குரூமா வச்சுக்கணும், நான் இப்போ தோற்றத்தில் நல்லா அழகா இருக்கணும், நான் அதுக்காக சில பிரயாசங்களை எடுக்கணும், சில முயற்சிகள் எடுக்கணும். ஏன்னா நான் கடவுளுடைய பிள்ளை, நான் உடன்படிக்கையின் மனிதன், உடன்படிக்கையின் மனுஷி. நான் எந்நேரம் இதே பண்ணின்னு இருக்க முடியாது, எந்நேரம் ஏதாவது மொபைலே பார்த்துன்னு இருக்க முடியாது, எந்நேரம் எதையாவது ஒன்று வாட்ச் பண்ணினே இருக்க முடியாது, என் நேரத்தெல்லாம் அப்படியே வீணடிச்சுனே இருக்க முடியாது. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்லணும், மொபைலை வை, படி. இதாங்க அடிமை மனப்பான்மை. அதை தூக்கி எறிய வேண்டும். நான் தன்னிச்சையா செயல்படணும். நான் யாரு? நான் கானானுக்குள்ள வந்து வாழும்படி அழைக்கப்பட்டவன். நலமும் விசாலமான தேசம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இங்கிருந்து அங்க கொண்டு போக விரும்புறார். இந்த மனப்பான்மையோட அங்க போய் வாழ முடியாது. இந்த மனப்பான்மையை நான் தூக்கி எறியணும். என்னுடைய எதிர்காலத்தை நான் இப்பயே திட்டமிடணும். அடுத்த ஆண்டு, அடுத்த மாதம், அடுத்த வருஷம் நான் எப்படி இருக்கணும், அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள நான் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி அடையணும், என்னென்னலாம் சாதிக்கணும், எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லைங்க. நான் தன்னிச்சையா இயங்க வேண்டும். அப்ப இந்த அடிமை மனப்பான்மை இருக்கிறவங்க they never take initiation. அவங்களா எதையும் செய்யவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்.
உனக்கு இப்படிப்பட்ட எதிர்காலம்லாம் இருக்கு, நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீ இந்த மாதிரி நேரத்தை வீணடிக்க கூடாது, நீ காலையில் எழுந்திருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், வாக்கிங் போகணும், உன்னுடைய சரீரத்தை நல்லா வச்சுக்கணும், நோய் இல்லாம வாழணும், அதுக்கு எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும், ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிடணும். இதெல்லாம் யாரும் சொல்ல தேவையில்ல. ஐ மஸ்ட் டேக் இனிஷியேஷன், நான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நான் எப்படி இருக்கணும்ன்றதை நான் டிசைட் பண்ணணும், பண்ணி நானே என்ன பண்ணணும், தீர்மானிக்கணும். யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. அடிமை மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு தான் எப்போ சதா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கணும். இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை பண்ணு, அதை பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணும். தங்களா எதுவுமே செய்து கொள்ளவே மாட்டார்கள். நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத எப்பவுமே இன்னொருத்தர் சொல்லணும். அடுத்தது இந்த எகிப்திய மனப்பான்மை என்னன்னா, we are so small, நாம ரொம்ப ஒரு சின்ன மக்கள், நாம சிறியவர்கள். அப்ப இந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க நான் சின்னவன், என்னாலலாம் ஒன்றும் முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை, கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்கல, எனக்கு வாசலே திறக்கல, அவர் திறந்தா தானே நான் உள்ள நுழையறதுக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டமா நினைப்பாங்க. இதை பத்தி என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் என்னங்க பண்ண முடியும், என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குதே. அவர் சொல்றாரு, மலை மாதிரி இருந்தா கூட அதை பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னா அது போகும். உன்னை பெரிய யந்திரம் மாதிரி ஆக்கியிருக்கிறேன், மலைகளை மிதிக்குவ, குன்றுகளை பதற கோப்பாக்குவ, அந்த மாதிரி ஒரு மிஷின் மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறேன், நீ பேசுன்றாரு. பெரிய பர்வதத்துக்கிட்ட போய் சொல்றாரு, யாருக்கு முன்னாடி நீ சமபூமியா, நீ எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான்றாரு. பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்னாடி எம்மாத்திரம், நீ சமபூமியாவான்னு சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் விட்டு போட்டு நம்ம மனப்பான்மை சின்னதா இருக்கிறது வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இல்லைங்க என்னால இதை செய்ய முடியாது, எனக்கு நான் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு, என்னால இதை ஓவர் கம் பண்ண முடியாது. அப்ப இந்த ஸ்மால் மென்டாலிட்டி, சின்ன மனப்பான்மை இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் அவங்க தங்களோட பெருசா தெரிவாங்க. அதனால தான் இவங்கெல்லாம் போய் பார்த்தாங்க பாருங்க, போய் வேவுக்காரர்கள் அனுப்புனாக்கா அவங்க போய் பார்த்துட்டு சொல்றாங்க, நாங்க அவங்களுடைய பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், எங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், ஆனா அவங்கள ராட்சதர் மாதிரி தெரிஞ்சாங்க எங்களுக்கு. உண்மையா அது கிடையாது, பொய் அது. அப்ப இந்த ஸ்மால் மென்டாலிட்டி கிராஸ்ஹாப்பர் மென்டாலிட்டி. யாரை பார்த்தாலும் நமக்கு ராட்சதர் மாதிரி தெரியும், எதை பார்த்தாலும் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். ஐயோ அந்த பண பிரச்சனைங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை, இதை எப்படி நான் கடந்து போவேன், இவங்களை விட அதை ரொம்ப பெருசா பார்க்கறது இல்லைங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க, அவர் சொல்லிக்கிறார், எல்லா தேவைகளையும் என்னோட மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நான் உனக்கு சந்திப்பேன், என்னோட ஐஸ்வர்யம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, என்னோட நல்ல பொக்கிஷ சாலையாக வானம் உனக்கு மேல திறந்திருக்கிறது, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்ட, இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நீ நல்லா இருப்ப, எவ்வளவு சொல்லி இருக்கிறாரு பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்றது, எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு, ஐயோ இந்த பிரச்சனை ரொம்ப பெருசுங்க, இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போங்க, ஆண்டவர்கிட்ட தான் வரணும் நம்ம. வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கடுமையான போராட்டமா மாறிவிடுகிறது. உள்ள தாழ்வு மனப்பான்மை வந்தது. ஏன்னா மனப்பான்மை ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ஆயிடுது. சாதாரண சராசரி மனுஷனை பார்க்கும்போது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ராட்சதர்கள் மாதிரி தெரிகிறது. இஸ்ரவேலர் இந்த எகிப்தில் இருக்கும்பொழுது ஃபேட் ஃப்ரீ ஃபுட் தான் அவங்க சாப்பிட்டாங்களாம். அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே மசில் இல்லாத ரொம்ப மெலிஞ்சு போன ஆட்களாக இருந்தாங்களாம் பாருங்க. அதனால இவங்க தங்களையே ரொம்ப நார்மலாக நினச்சிக்கிறாங்க. அவங்க ரொம்ப சாதாரணமானவங்க, நம்ம ரொம்ப சின்னவங்க, இவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கடவுள் இருக்கிறாருன்னு அவங்களுக்கு அந்த ஞாபகமே வரல, அந்த எண்ணமே வரல. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை மனப்பான்மையெல்லாம் மாத்தட்டும், இந்த சின்ன மனப்பான்மை எடுத்து போட்டு பெரிய மனப்பான்மையை உங்களுக்கு தரட்டும், அடிமை மனப்பான்மையை நீக்கி போட்டு ஆளுகிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு தரட்டும். நாங்கெல்லாம் அந்நியர்கள்ன்ற மனப்பான்மை எடுத்து போட்டு அவருக்கு சொந்தமான ஜனங்கள் என்ற மனப்பான்மை உங்களுக்குள்ள கர்த்தர் வளர்க்க வேண்டும் என்று நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நான் ரொம்ப சின்ன ஆளுன்றத முதல்ல திங்க் பண்றது நிறுத்தணும். நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம்,
மனதளவுதெல்லாம் நாம செஞ்சுட்டு இருக்கோம். யாராவது வந்து நம்ம பண்றதெல்லாம் பார்த்தா, ஏங்க நீங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கிளவருங்க, நீங்க இன்டெலிஜென்ட்டுங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒத்துக்கிறோம்னு நினைக்கிறேன். ஐயோ என்னங்க என்ன பார்த்து நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே, நான் ஒரு சாதாரணமான ஆளுங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாதுங்க, நான் அவ்வளோ புத்திசாலி கிடையாதுங்க, அவ்வளோ திறமைசாலி கிடையாதுங்க, நம்மளே சொல்லிடுறோம். அந்த மாதிரி தான் இந்த இவங்க பார்த்து ஜெயண்ட்னு சொன்னாங்களே, ராட்சதர்கள் சொன்னாங்களே, இந்த ராட்சதர்லாம் இவங்கள பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. மதில் சோரை இவங்க நிமித்தமா தான் கட்டினாங்க, பெரிய பெரிய கேட்டை இவங்களுக்கு பயந்து தான் கட்டினாங்க. ஹலோ, அப்ப giants are scared about you. ராட்சதர்கள் உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க, பிசாசு உங்களை பார்த்து நடுங்கி கொண்டு இருக்கிறான். ஆனா பொழுதனிங்க நம்ம பிசாசை பத்தி பேசிக்கிறோம், எங்க விடவே மாட்டேங்கிறாங்க, வியாபாரம் பண்ணாதுல வந்து கையை வைக்கிறான், பொருளாதாரத்தில் கையை வைக்கிறான், வண்டி டயர் பஞ்சர் ஆக்குறான், அவன் எல்லாத்துக்கும் அவனை போய் காரணம் சொல்லி இருக்கக்கூடாது. என்னானாலும் சரி முன்னேறி செல்லணுன்ற ஒரு மனப்பான்மை நாம் என்ன பண்ண வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, இந்த கானான் மனப்பான்மை, எகிப்து மனப்பான்மை, அப்புறம் கானான் மனப்பான்மை, ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு நடுவுல ஒரு பெரிய வனாந்திரம் இருக்கிறது. 40 வருஷமா இங்க வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய வனாந்திரம். அப்ப இந்த வனாந்திரம்னா என்ன? இந்த வனாந்திரம் தான் மாற்றத்துக்கான இடம். wilderness is a place of transition. ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு இடமாக அது இருக்கிறது. இந்த வனாந்திரம்ன்றது பழசிலிருந்து அல்லது எகிப்திலிருந்து கானானுக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு ஒரு இடமா இருக்குது. a place of moving from the old to the new. அப்ப இந்த இங்கிருந்து அங்க போற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கற்ற தன்மை நமக்குள்ளே வந்து விடுகிறது. இங்க இங்க இங்கிருந்து வெளியே வந்தாச்சு, ஆனா அங்க போய் சேருவோமா? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாச்சுங்க, நம்ம கையில பணம் வருமா? பாவ மன்னிப்பு பெற்றுட்டேன், ஆனா ஆசீர்வாதம் வந்து கிடைக்குமா? செழிப்பான ஒரு வாழ்க்கை இருக்குமா? பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சு, ஆனா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை சாத்தியம் தானா? நீதியான ஒரு வாழ்க்கை எனக்கு சாத்தியமா? கடவுள் உண்மையாவே என் கூட தான் இருக்கிறாரா? இப்படிப்பட்ட பல சந்தேகங்கள் உள்ளே எழும்புகிறதாய் இருக்கிறது. அப்ப வனாந்தரத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம முன்னேறி போகணுமா இல்ல பின்னாடி போய் எகிப்துக்கே போயிடலாமான்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா வருகிறது. அங்க போவோன்ற நம்பிக்கை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமையா போயிடுது. அப்ப பாருங்க, ஒண்ணு வந்து ரொம்ப நிச்சயம், ஏன்னா நீங்க முன்னேறிதான் செல்ல வேண்டும். நீங்க இவ்வளோ அலைஞ்சு திரிகிற ஒரு இடத்துல தான் இருக்கிறீங்க. ஒரு பெரிய ஒரு தரிசனம் இருக்கு, கனவு இருக்கு, கடவுள் சொல்லிட்டாரு பாலம் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பன்னு சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து பிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், அதை வாஞ்சையோடு பின்தொடர்றவர்களாக நாம இருக்க வேண்டும். எங்க சுகமா இருக்கோ, எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ, எங்க பிரச்சனை இல்லாம இருக்கோ போதங்க நமக்கு. இதே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, பிரச்சனை வரணும், நல்லது. அது சூளை 7 மடங்கு சூடாக்கல்னா இவர் தான் பெரிய கர்த்தர் உலகத்திலேன்னு தெரிஞ்சிருக்குமா? பூச்சக்கரத்துல எல்லாம் பெரிய தேவன் இவர் தெரிஞ்சிருக்காமா? சிங்க கபில தூக்கி போடலனா அவனை, அந்த மாதிரி ஒரு பிரஷர் அவன் மேல வரலனா, சிங்கம் பசியா இருந்தா கூட இந்த கடவுளுடைய மனுஷன் மேல ஒரு சின்ன மூச்சு காத்தோட படாதுன்றது யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் தெரியுது, காக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. he can protect us from every danger of our life. வாழ்க்கையினுடைய எல்லா ஆபத்துகளிலிருந்து நம்மளை காக்கிறதுக்கு அவர் வல்லவர்ன்றது நமக்கு தெரியுது. அந்த பிரஷர் வரலன்னா இது எப்படி தெரிஞ்சிருக்கும்? நான் சொல்றேன், பிரஷர் ரொம்ப நல்லது, பிரஷர் வரணும். பிரஷர் வரலன்னா எங்க கம்ஃபர்டபுளா இருக்குது அங்கேயே அப்படியே தொடர்ந்து இருந்துட்டே இருப்போம். 30 வருஷம் 40 வருஷம் ஏதோ வருதுங்க. நானும் என் மனைவி 2 பிள்ளைங்க நல்லா இருக்கிறோம், எந்த குறையும் இல்லை. இங்கே இப்படியே இருந்துடும், இப்படியே போச்சுன்னா போதுங்க நம்மளுக்கு வாழ்க்கை. ரொம்பலாம் நான் ஆசைப்படலன்னு. அப்போதான் ஆண்டவர் பிரஷர் கொடுக்குறாரு. நீ உனக்கு இந்த மாதிரி இடத்துக்காக உன்னை வர வச்சேன், வனாந்திரத்தில் இருக்கிறதுக்காக வர வச்சேன். டெய்லி மண்ணாவை சாப்பிட்டு ஒரு காத்தச்ச காடை வந்து விழுந்து அதை சாப்பிட்டுட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இங்கே இருக்கிறதுக்காக இல்லை, உன்னை பாலும் தேன் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கத்தான் நான் உன்னை இறங்கினேன். இங்கே இருக்காது, அங்க போன்றாரு. நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு 30-40 வந்தா போதுங்க நமக்கு, ரொம்பலாம் ஆசைப்படலன்ற. ஆசை கொடுக்கறது அவர் தாங்க, உங்களை இங்க இருக்கும்படி உண்டாக்கப்படவில்லை. அப்ப பாருங்க, வனாந்திரம்ன்றது வந்து
அது ஒரு பெரிய சோபிஸ்டிகேட்டடான ஒரு இடம், கம்ஃபர்டபுளான இடம். ஏன்னா பகல்ல வெயில் கிடையாது, மேக சம்பவம் வந்தது, இரவுல அக்கினி சம்பவம் வந்தது, ரொம்ப குளிர் கிடையாது, வித விதப்பா நல்ல கம்ஃபர்ட்டா இருக்குது. எந்த வேலைக்கும் போக தேவையில்ல. ஏன்னா காலையில் ஏஞ்சி பார்த்தா மண்ணா திரட்சியா இருக்குது, உருண்டையா திரட்சியான ஒரு வஸ்து வந்து விழுந்துடுது. வெளியே போய் அதெல்லாம் எடுத்துன்னு வந்து சமைச்சா போதும். இறைச்சி வேணும்னு கேட்டா கத்தர் காரை அனுப்ப போறாரு. எதுவும் பண்ண தேவையில்ல, கம்ஃபர்டபுளா இருக்குது. அங்க என்ன வேலை? போய் மண்ணெல்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து குழப்பி அதை வந்து செங்கல் செய்யணும், அதை சுடணும், பட்டணங்களை கட்டணும், எவ்வளோ வேலை இருக்குது. அதெல்லாம் இப்போ எதுவுமே கிடையாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்மளும் அங்கேயே என்ன பண்ணுறோம், தொடர்ந்து அங்கேயே இருக்க விரும்புகிறோம். இல்லை இல்லை, எகிப்து இந்த வனாந்திரம்ன்றது வந்து எங்கே பார்த்தாலும் நடக்க 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 மணல் தான், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மணல். இந்த மணலை பார்த்து 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 என்ன இது பிரயாணம், இது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு பிரயாணம், ஏதோ தெரியாமல் வந்துட்டோம் போலகுது இந்த ஜேர்னி அப்படின்ற ஒரு நினைப்பு நம்மளுக்கு வந்துடுது. ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்களா, இவங்க எப்படி நடந்து நடந்து நடக்க நடக்க ஒரே மணல் பரப்பு தான். எங்கே கீழே பார்த்தா மணல், எதுக்கு பார்த்தா மணல், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தா மணல். இதே தான் எவ்வளோ 40 வருஷமாக நடந்து வந்துடும். இதை தவிர வேறு எதுவுமே பார்க்கவே இல்லைங்க வாழ்க்கையில் அப்படின்னு. நம்ம கூட நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு பக்கம் வருமானம் வருது, அதுக்கு அதிகமாக செலவு போகுது, இப்படியே நடந்துகிட்டே இருக்குது. என்ன வாழ்க்கை இதுன்னு ஒரு பெரிய சலிப்பும் விரக்தியும் வருது. என்ன வாழ்க்கை இது, இப்படிதான் வாழணுமா நான்? அப்புறம் கடவுள் எதுக்கு அப்படின்லாம் ஒரு கேள்வி வருது. அவர் மேலே ஒரு பெரிய கோபம் வருது. என்ன பண்ணுறாரு அவர்? என்னை எங்கேயாவது தூக்கின்னு போகக்கூடாதா, நல்ல வாழ்க்கை கொடுக்கக்கூடாதா அப்படிலாம் யோசிக்கிறோம். ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால், God is trying to take Egyptian mindset out of your mind. இந்த எகிப்திய மனப்பான்மையை, இந்த ஸ்லேவ் மென்டாலிட்டியை, ஸ்மால் மென்டாலிட்டியை, ஸ்ட்ரேஞ்சர் மென்டாலிட்டியை உங்க மனதில இருந்து நீக்கணுங்க. இதோட அங்க போக முடியாது. அப்ப வனாந்திரம்ன்றது என்னன்னா உங்களுடைய ட்ரைனிங் பீரியட். எலிசா 20 வருஷம் இருக்கிறான். சால்வை போட்டவன பின்னாடியே வந்துட்டான். இந்த காளையெல்லாம் அடிச்சு சமைச்சிட்டு 20 வருஷமா இவங்க கூட இருக்கிறான், விட்டு போகவே மாட்டேங்கிறான் எலிசா. எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை? இவர் எங்க போனாலும் கூட போனோம், அவ்வளவுதான் அவருடைய வேலை. ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் போய் போதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், கர்த்தர் ஏதாவது சொன்ன இந்த மக்களுக்கு போய் சொல்லணும், இதே தான் வேலை. இவர் கூடவே இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா 20 வருஷம் கழிச்சு அவர் மேல அந்த அபிஷேகம் ரட்டத்தினியா இவன் மேல வந்துச்சு. அவன் 7 அற்புதம் தான் செஞ்சான் எலியா. இவன் பாத்தீங்கன்னா 14 அற்புதங்களை செய்யறாங்க. அப்ப இந்த வனாந்தரம்ன்றது வந்து உங்களுடைய பிளேஸ் ஆஃப் யுவர் ட்ரைனிங், உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாய் இருக்கிறது. அப்ப இந்த புது ஒரு வாழ்க்கைக்குள்ள இம்மீடியட்டா நுழைய முடியாத இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த பழைய மனப்பான்மையில ஒரு சிலர் இன்னும் மைண்ட்ல ஒட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் எடுத்து எரிய வேண்டும், வெளியே அனுப்ப வேண்டும். கர்த்தர் அதுக்கான முயற்சியில தான் இருக்கிறாரு. அப்ப எகிப்துல என்ன பார்த்தோம்? பார்வோனை தான் கடவுளா பார்த்தோம். யார்? நம்ம கிடையாது. அந்த எகிப்துல இருந்து இஸ்ரவேல் மக்கள் பார்வோனை ஒரு கடவுளா பார்க்கறாங்க. ஆனா வனாந்தரத்துல வந்தோன்னா யெகோவா தேவனையே பார்க்கறாங்க அவங்க. ஏன்னா அவர் பகல்ல மேக ஸ்தம்பத்து மூலமா அவர்களுக்கு உதவி செய்யணும், இரவில் அக்கினி ஸ்தம்பம் மூலமா உதவி செய்யணும். அவங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கறாங்க, எல்லாத்தையும் பார்க்கறாங்க. கடவுளை அவர்கள் பார்க்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள். எகிப்துல நீங்க என்ன பார்த்தீங்களோ அதை தான் நம்பணும். ஆனா வனாந்தரத்துல நீங்க எதை பார்க்கலையோ அதை தான் நம்பணும், நம்பி ஆகணும், வேற வழியே கிடையாது. இறைச்சி எங்கிருந்து வரும்னு கேட்குறாங்க, அதை நான் தரேன். 1 நாள் 2 நாள் 1 வாரம் 2 வாரம் இல்லை, 1 மாசம் வரைக்கும் நான் தரேன். இது வரைக்கும் இறைச்சியை பார்த்ததே கிடையாது. ஆனா அவங்களுக்கு அந்த இறைச்சியை வந்து கொண்டு வந்து கொடுத்தார், டோர் டெலிவரி பண்ணாரு. காணாதது அவர்கள் நம்பிதான் ஆக வேண்டும். ஏன்னா இப்போ வந்து அவங்க எகிப்தில் இல்லை, இவங்க வந்து வனாந்தரத்தில் இருக்காங்க, ஒரு ட்ரைனிங் பீரியட்ல இருக்காங்க. காணாததை இவர்கள் விசுவாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இது வரைக்கும் அவர்களுக்கு ஃபுட் எங்கிருந்து வரும்னு தெரியாது. மூட்டை மூட்டையா பொண்ணு இருக்கு, எந்த கடையும் இல்லை, எந்த ஷாப்பிங் மாலும் இல்லை, எந்த சூப்பர் மார்க்கெட் இல்லை, கடைக்கு எங்க வாங்குறது, உளுத்தம்பருப்பு எங்க வாங்குறது ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா எந்த கடையும் கிடையாது. கர்த்தர் அவர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவார்ன்றது அவர்கள் விசுவாசித்தாக வேண்டியதா இருந்தது. நான் சொல்றேன், இங்க வனாந்தரம் ஒரு ட்ரைனிங் பீரியடா இருக்கிறது, பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங்கா இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் வேணுங்க, வாழ்க்கை நடத்துறதுக்கு பணம் வேணும். பணம் இல்லாம என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பணம் இல்லாம ஏதாவது நடக்குமா?
அப்போ பணத்தை பார்த்தாதான் நம்புவேன்னு சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் அனாந்தரத்திலே இருக்கீங்க. ட்ரைனிங் பீரியடே தாண்டவே இல்லை இன்னும். But God wants you to trust Him when you don't see money. நீங்கள் பணத்தையே பார்க்காத பொழுது கடவுள் உங்களுடைய பராமரிக்க வல்லவராய் இருக்கிறார், உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாங்க. கண்ணில் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். என் சூழ்நிலையை காட்டிலும் என் ரட்சகர் பெரியவராய் இருக்கிறார். அவரை நான் ஆராதிப்பேன். இந்த மனப்பான்மை உள்ள வரணும். வனாந்தரத்தில் இருக்கும்போது அதுக்காக தான் இங்க கொண்டு வர்றாரு. அப்ப பணம் இல்லாம எப்படி வாடுறதுன்றதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த கற்றுக்கொள்ளனா கடவுளுக்காக பெரிய காரியங்களை அரிய காரியங்களை நீங்க செய்ய முடியாதுங்க. You can't do any great things for God if you didn't learn how to live without money. Trusting God. கர்த்தரை நம்பி வாடுறது எப்படின்றத நீங்க கத்துக்கலன்னா கடவுளுக்காக என்னத்த பெரிய காரியங்களை நீங்க செய்ய முடியும்? நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுடைய பாக்கெட் எம்டியா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆவி விசுவாசத்தினாலே நிறைந்ததா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாக்கெட் காலியா இருக்கலாம், ஆனா வாய் காலியா இருக்க கூடாது. வாயில வார்த்தை இருக்க வேண்டும். இருதயம் காலியா இருக்க கூடாது. இருதயத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். மனதை வார்த்தையினால புதுப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என் தேவன் என் குறைவுகளை எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தை உள்ள இருக்கணுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பணம் என்ன தேடி வரும், நான் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் லைன் கட்டி என் பின்னாடி வரும். வருமா? கண்டிப்பா வரும். அத்தரம் புஸ்தகத்தை நீங்க வாசி பாருங்க. டெய்லி காலையில மோசே கிட்ட வந்து நின்று வாசல்ல வந்து நின்று இருப்பாங்க. ஆசிரம் கூட வாசல் பெரிய கியூ நிற்கும். என்னத்துக்கு? காணிக்கை கொடுக்கறதுக்காக. காலையில வெடி பொழுது வெஞ்சி பொழுது போனா போதும், அப்படி மொத்த பேர் வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் மோசே ஒரு கமிட்டி அமைச்சு எங்க போதங்க கொண்டு வரதை நிறுத்துங்கன்னு சொல்ற வேண்டியதாச்சு. அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. நான் சொல்றேன், பணம் இல்லாம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தருவார், எல்லாத்தையும் அவர் கொண்டு வருவார். வனாந்தரத்தில் காடுகளை அற்புத விதமாய் கொண்டு வந்தவர், வனாந்தரத்திலே மன்னாவை அற்புத விதமாக 40 ஆண்டுகள் பொழிந்தவர், செங்கடலை உங்களுக்காக 2ஆக பிளக்கிறவர், உங்களோட கையில பணத்தை கொண்டு வந்து சேர்க்க வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. அவருக்கு கோடிக்கணக்கான வழி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு 1-2 வழிதான். அப்ப என்ன பண்ண வேண்டும்? உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். பெரிய காரியங்களை வாழ்க்கையில விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா திட்டங்களை போடணும். பணம் வந்தா நான் என்னெல்லாம் பண்ணுவேன், என்கிட்ட இவ்வளவு பணம் வந்தா என்ன பண்ணுவேன், திட்டங்களை போடுகிறவர்களா இருக்க வேண்டும். எனக்கு நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது. வந்தா அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். வந்தால வரும், கண்டிப்பா அது வரன்றது விசுவாசிக்கிறதுனால தான் திட்டங்களே போடுறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தேவன் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். வனாந்திரம்ன்றது பணத்துக்காக நீங்களும் நானும் தேவனை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதுக்கான ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. உங்களை வந்து இந்த பழைய மனப்பான்மையெல்லாம் நீக்கி ஒரு புது மனுஷனா உருவாக்கிடுறாரு வனாந்திரத்திலேயே. பாருங்க, நம்ம நிறைய பேர் சொல்றோம், நான் என்னங்க ஒரு சின்ன ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் உங்களை மாதிரிலாம் ஒரு கோர்வையாக பேசவே தெரியாது அப்படின்லாம் ஒரு வேர்டு நினைக்கிறேன். வில்லேஜ்ன்றது வந்து ஒரு பிளேஸ் கிடையாது, இட் இஸ் அ மைண்ட் செட். எங்கள் கிராமத்தில் யாருமே படித்ததே கிடையாதுங்க. எங்கள் கிராமத்தில் டிகிரியே யாருமே படித்ததே கிடையாது. எங்கள் கிராமத்தில் யாரும் பெண்கள் வேலைக்கே போனதே கிடையாது. என்ன சாதனையாக பண்ண போறீங்க நீங்கள் போங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. Village is not a place, it is a mindset. சொல்லி 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 நம்ம கிராமத்தில் இப்படிதான் நடக்கணும், இங்க வந்து இதுதான் வழக்கம், இதுதான் வந்து நம்முடைய சட்டம், இப்படி சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அது ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்குது. நான் சொல்றேன், அந்த மைண்ட் செட்லாம் காட்டி போட்டு கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற வழியில செல்ல வேண்டும். நீங்க முதலாவது அங்கிருந்து பெரிய ஒரு புரட்சியா செய்து என்ன பண்ண வேண்டும், கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மோசே பாருங்க, மோசே 12 வேவுகாரர் அமைச்சான், ஆனா யோசுவா 2 பேரை தான் அமைச்சான். 2 பேர் அமைச்சான், அது போதும் அப்படின்ட்டான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை மோசே கூட பார்க்கல, ஆனா யோசுவா அவன் கண்டான். யோர்தானை கடந்து வந்தான்.
அந்த மனப்பான்மைலாம் ஒழிச்சு கட்டணும். இப்போ கானானுடைய மனப்பான்மை என்னன்னு பார்ப்போம். த மைண்ட் செட் ஆஃப் கேனன். அங்க we are strangers. Egyptian mindset we are strangers. இங்க we are God's people. அவர் சொல்றார், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். வானத்திலும் வானத்தின் கீழ் பூமியிலும் சமுத்திரத்திலும் என்ன பண்ற சுரூபங்களையாவது உருவத்தையாவது உண்டாக்கவே வேண்டாம் அப்படின்றார். இமேஜே எந்த இமேஜும் தேவையே கிடையாது. அப்ப பாருங்க, நாம இன்னைக்கு சொல்றோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜ் வருது உள்ள. யாரு? ஒருவேளை ஃபாரின்ல இருக்கிற அங்கிள் நம்ம உதவி செய்வார் போலகுது. அங்கிருந்து போன் வரும், கண்டிப்பா ஒரு உதவி செய்வார். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த வாரமே உனக்கு உதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் தான் ஹெல்ப் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் நான். அவர்கிட்ட நமக்கு அந்த உள்ள இமேஜ் வருது பாருங்க. அந்த இமேஜ் எல்லாம் தூக்கி போடணும். உங்களை ஆண்டி கிடையாது, உங்களை அங்கிள் கிடையாது, உங்களுடைய பிள்ளைகள் கிடையாது, உங்களுடைய பெற்றோர் கிடையாது, உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் கிடையாது. இட் இஸ் காட் ஹூ ப்ரொவைட்ஸ் யூ. அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறாருங்க. அவர் தான் மைண்ட்ல இருக்கணும். நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்ப ப்ரொமோஷன் பாஸ் கிட்ட இருந்து வரும் அப்படி நம்ம நினைக்க கூடாது. இல்ல, பாஸ் இருக்கட்டும், கர்த்தர்ட்ட தான் ப்ரொமோஷன் வரும். கர்த்தரை நான் நினைக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை முன்னாடி வைக்கிறேன், நான் என் கண்ணுக்கு முன்னாடி அவரை வைக்கிறேன், அவர்கிட்ட இருந்து எனக்கு ப்ரொமோஷன் வரும். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது கானான் மனப்பான்மை என்னன்னா, நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் நமக்காக இருக்கிறது. அப்ப தேவன் என்னுடைய திறமைகளுக்கு, என்னுடைய தாளந்துகளுக்கு, என்னுடைய கனவுகளுக்கு, என்னுடைய தரிசனங்களுக்கு, என்னுடைய எல்லா வரங்களுக்கும் வேண்டிய ஒரு இடத்தை அவர் வைத்திருக்கிறார். God has a place for my dreams, my visions, my skills, my talents. அப்ப கடவுள் நம்ம உள்ளத்துல வச்சிருக்கிற அந்த தரிசனத்தையும் அந்த கனவையும் நிச்சயமா நாம சென்று அடைவோம். கண்டிப்பா நம்ம கர்த்தரே ஒரு வழியை உண்டு பண்ணுவார். நம்ம நினைக்கலாம், என்னங்க ஒரே எங்க போனாலும் முட்டுக்கட்டையா இருக்குது, இந்த பக்கம் போனா அது ஒரு முட்டு சந்தை இருக்குது, அதுக்கு மேல போக முடியல, இன்னும் சரி இன்னொரு வழியில போனா அது ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணாக்கா அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் நம்மளால முன்னேற முடியுது, அதுவும் டோர் க்ளோஸ்டா இருக்குது, இந்த பக்கம் வந்தா இங்கேயும் க்ளோஸ் ஆகுது. என்னதான் பண்றது? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு வழியை வாய்க்க பண்ணுவார். அவர் வாசல்களை திறப்பார், அனுகூலமான கதவுகளை திறப்பார். நான் சொல்றேன், உங்களுக்காக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறார். He has a place for you at his table. அவருடைய பந்தியில உட்கார்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை தொழில செய்யலாம், பிசினஸ் செய்யறவர்களாக இருக்கலாம், நீங்க உங்களை மாதிரியே பல கம்பெனிகள் இருக்கலாம், பலர் இந்த மாதிரி தொழில்களையும் வியாபாரங்களையும் செய்து கொண்டு இருக்கலாம், பலர் அந்த துறையில் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. நீங்க நல்லா வருவீங்க, அதே துறையில அதே பிசினஸ்ல நீங்க நல்லா வருவீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. ஏன் சொல்றேன்? இங்க போய் மோசே கோலை போட்டோன்னா பாம்பா மாறிச்சு. அதே போல எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளும் போட்டாங்க, அதுவும் பாம்பா மாறிச்சு. ஆனா மோசேனுடைய பாம்பு மற்ற எல்லா பாம்புகளையும் விழுங்கி போட்டது. நான் சொல்றேன், your snake will swallow their snakes. உங்க பிசினஸ் நல்லா வரும், உங்களுடைய தொழில் நல்லா வரும், நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும். கண்டிப்பா உங்களுடைய குடும்பம் சமாதானமா இருக்கும், உங்களுடைய குடும்பம் செழிப்பா இருக்கும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் உங்களுக்காக ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அவர் சொல்ற, உங்களுக்காக ஒரு இடத்தை நான் போய் ஆயத்தம் பண்றேன். அப்படியே சொல்லியிருக்கிறார், நான் வந்து மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். எப்பொழுதுமே நமக்காக ஒரு இடத்தை அவர் வைத்திருக்கிறார். 1000 பேர், கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு இடத்தை அவர் வச்சிருக்கிறார். நீங்க கண்டிப்பா மேல வருவீங்க. உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா பலன் இருக்கும். நம்ம நினைக்கிறோம், என்னங்க அது, எவ்வளவு எஃபர்ட்டை போடுறேன், எவ்வளவு பிரயாசப்படுறேன், எவ்வளவு முயற்சி பண்றேன், எல்லாமே ஒரு விதமா போயிட்டு இருக்கு, சரியா வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா கர்த்தர் உங்களுக்கான ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு அவர் வழியை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, கானான் மனப்பான்மை என்ன? 1, நாம தேவனுடைய மக்களாக இருக்கிறோம். 2, நமக்கு ஒரு சுதந்திரத்தை, ஒரு இடத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். 3வது, நம்மளால நிச்சயமா முடியும். we are well able. நாம போய் அதை சுதந்திரிப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப கர்த்தர் உங்களால என்ன செய்ய முடியும்னு அவர் சொல்லுகிறார், அது நிச்சயமா உங்களால செய்ய முடியும். அப்ப
வேதம் சொல்லுறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாத்தையும் செய்ய முடியுங்க. ஆமா, அங்கங்க சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், சின்ன சின்ன வியாதிகள் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் அடிச்சு விரட்டுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ட்ரைனிங் பீரியட், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணணும்? முன்னேறி செல்ல முடியும். கண்டிப்பா நம்மளால முடியும். முடியும் கர்த்தர் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா நம்மளால முடியும். நமக்கு முன்னாடி கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்புவார். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் முழிக்கிறான். என்ன பண்றதுங்க? எப்படி போவான்? தெரியாத ஒரு இடத்துக்கு நான் போனோம். அங்க போய் உம்முடைய குமாரனுக்காக ஒரு பெண்ணை நான் செலக்ட் பண்ணுவேன். எப்படி இது நடக்கும்? நான் போய் எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது? எப்படி இது நடக்கும் அப்படின்றான். ஆபிரகாம் சொல்றான், போ, நீ போ, கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்னாடி அனுப்புவார். நான் சொல்றேன், நீங்க எப்படி செழிப்பீங்க, எப்படி வாசல் திறக்கும்? கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்னாடி அனுப்புவாரு. இந்த காரியங்களை எல்லாம் வாய்க்கும்படி செய்வார். கண்டிப்பா செய்யறாருங்க. ராட்சதர்கள் இருப்பாங்க தான். அவங்கள பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க. நம்ம சொன்னோம், கர்த்தர் தான் என்னுடைய ஒரே சோர்ஸ், அவர் மட்டும்தான் என்னுடைய ஆதாரமா இருக்கிறார், அவரே என்னுடைய பலனா இருக்கிறார், அவரே என்னுடைய அரணா இருக்கிறார், அவரே என்னுடைய கோட்டையா இருக்கிறார், அவரே என்னுடைய துருக்கமா இருக்கிறார், அவரே என்னுடைய ஆசீர்வாதமா இருக்கிறார், அவரே என்னுடைய பதிலா இருக்கிறார், அவரே என்னுடைய வாசலா இருக்கிறார், அவரே என்னுடைய வெற்றியா இருக்கிறார். அவர் தாங்க எல்லாமே. God is your source. அப்ப தைரியமா சொல்லுங்க, நான் கடவுளுக்கு சொந்தமானவன், உடன்படிக்கை மனிதன், நான் ரட்சிக்கப்பட்டவன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன், கர்த்தருடைய சுதந்திரத்தில் பங்கடைகிறவன், கர்த்தர் எனக்காக ஒரு வழியை வச்சிருக்கிறாரு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மேல வர முடியும். கண்டிப்பா 1000 பேர் இந்த துறையில் இருக்கலாம். ஆனா நான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக வழியை அவர் உண்டு பண்றவரா இருக்கிறார். எனக்கு முன்னாடி தம்முடைய தூதர்களை அனுப்புகிறவரா இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை என்னை சுற்றிலும் அனுப்புகிறார். அவர் எனக்குள்ள வந்திருக்கிறனால அவருடைய பிரசன்னமே எனக்குள்ள வந்திருக்குது. நான் வெற்றி பெறுவேன். கண்டிப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல்ல நம்ம ஜெபிப்போம். ஜெபித்து இந்த ஆராதனை முடிப்போம். அப்புறம் திரு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் திரு இருந்த நம்ம அனுசரிப்போம். நாம ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்களை அற்புதமான வாழ்க்கைக்கு என்று எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள், அந்நியர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவரே, அவர்கள் ஒரு பெரிய தேசமாக உருவெடுத்தார்கள். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த தேசத்திலிருந்து பார்வோனுடைய கைக்கும் விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினீர். ஆனால் நடுவில் பெரிய வனாந்தரம் இருந்தது. ஆண்டவரே, இந்த மைண்ட் செட் எல்லாம் மாத்தினீர். ஆண்டவரே, பெரிய ட்ரைனிங்கை கொடுத்தீர். பணமே இல்லாம உம்மை நம்பி விசுவாசத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரே பெரிய விசுவாசத்தை நம்பிக்கை எங்களுக்கு அளிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சிலருக்குள்ள ஆண்டவரே எகிப்திய மைண்ட் செட் இருக்கலாம். ஆண்டவரே, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நான் ஒரு ஸ்லேவ், நான் ஒரு ஸ்மால் மென்டாலிட்டி, எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, என்னால சொந்தமா எதையும் செய்ய முடியாது, யாராவது எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி அந்த மனப்பான்மையெல்லாம் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, அவர்கள் ஒருவேளை மனாந்தரத்தில் இருக்கலாம், அவர்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த இடம் ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உம்மை நம்ப அவர்களுக்கு உதவி செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, அந்த மனாந்தர மைண்ட் செட் ஆண்டவரே அவர்கள் ட்ரைனிங் எடுக்கும்போது கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய மனப்பான்மை எல்லாம் மாற்றி ஆண்டவரே கானானுக்குள்ள பிரவேசிக்கும்படியாக நீ செய்வீராக. ஆண்டவரே, தேவனுடைய ஜனங்கள் என்ற மனப்பான்மை உள்ள வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறேன். என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற மனப்பான்மை வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, we are well able என்ற மனப்பான்மை வரட்டும். ஹalleluya, we are the people of God என்ற மனப்பான்மை உள்ள வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எனக்காக ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், எனக்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், எனக்காக ஒரு ஆசீர்வாதமான இடம் இருக்கிறது என்பதை அவர்கள் விசுவாசிக்க உதவி செய்வீராக. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தொடர்ந்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சத்தியத்தை கேட்ட மக்கள் ஆண்டவரே இந்த மனப்பான்மையெல்லாம் விட்டு வெளியே வந்து, எகிப்தின் மனப்பான்மை விட்டு வெளியே வந்து கானான் மனப்பான்மை தரித்து கொள்ளட்டும். கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை சுதந்திரிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வெற்றிகரமாக அவர்கள் வாழட்டும். அவர்களை ஆசீர்வதியும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.